என்ன சம்பாதிக்கப் போகின்றீர்கள் என்று கேட்டால், பணம் சம்பாதிக்கப் போகிறேன். நன்மைகளே சம்பாதிக்க வேண்டாமா என்று கேட்டால் அது என்ன என்று கேட்பார்கள். அந்த நேரம் எப்பொழுது வரும் என்றால், நாம் சம்பாதித்த வினையின் காரணமாக சம்பாதிக்கக்கூடிய பொருள்களில் எதனை நாம் அனுபவிக்கப் போகின்றோமோ அந்த பொருள்களில் அதனுடைய கேடு சூழ்கிறது. இது நாம் அறியாத விஷயங்களில் உள்ளது. ஆனாலும் இப்பொழுது நாம் அதை அறியிருக்கின்றோம். எவற்றின் மீதெல்லாம் என்னுடைய சம்பாத்தியத்தினுடைய கேடுகள் இருக்கின்றன என்றால், சத்தியத்திற்கும் உண்மைக்கும் புறம்பாக ஒரு தேவையை நான் சம்பாதிக்கும் பொழுது பொய்யை சொல்லி சம்பாதிப்பது ஒரு வகை, உண்மையைப் போல் நம்ப வைத்து நயவஞ்சகமாக நாம் சம்பாதிப்பதும் இன்னொரு வகை, தவறு செய்கின்றோம் பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று தெரிந்தே தவறு செய்யக்கூடிய இன்னொரு வகை. இவை எல்லாவற்றிலுமே நாம் சம்பாதிக்கும் பொழுது நாம் தெளிவாக அறிவிக்கப்படுகின்றோம். இது தவறான பாதை, இது நல்லதல்ல, இது உண்மையானதும் அல்ல என்று நாம் அறிவிக்கப்படுகின்றோம். இவ்விதமாக இருக்கும் பொழுது தவறான பாதையின் மீது நான் அமையக்கூடாது என்ற அந்த சத்தியத்தை கொண்டு நான் வாழ வேண்டும் என்று என் உள்மனம் எனக்கு எச்சரிக்கை செய்கிறது. இப்பொழுது பேசும் பொழுது ஊருக்கு உபதேசம் செய்கின்றோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஊருக்கு உபதேசம் செய்வது யாருக்கும் பிடிக்காது, எந்த மனதிற்கும் பிடிக்காது. ஒரே மனம், அந்த மனம் கூறுகிறது, நீங்கள் தவறு செய்கின்றீர்கள், உண்மைக்கு புறம்பாக பேசுகின்றீர்கள், நீங்கள் வாடாததை எடுத்து கூறுகின்றீர்கள், ஊருக்கு உபதேசம் செய்கின்றீர்கள், கூடாது. ஊருக்கு உபதேசம் செய்வது இறைவனாலும் வெறுக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஒவ்வொருடைய மனதிலும் அது வெறுப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. விருப்பத்திற்குரிய செயல்பாடு இல்லை. அப்படியானால் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் வாழ்ந்ததை கூறுகின்றேனா என்பதை என் மனம் எனக்கு கேட்க நான் அமைதியடைகின்றேன். வாழ்ந்ததிலிருந்து தான் கூறுகின்றேன். பணம் எவ்வளவோ சம்பாதித்தாகிவிட்டது, பணத்தில் நன்மைகள் இல்லை என்ற அந்த சத்தியம் வரும்பொழுது அதை விட்டாகிவிட்டது. இனி அது கூடாது என்று ஒவ்வொரு செயலிலும் எண்ணத்திலும் கூட நன்மை தீமை என்பதை நான் உணர்ந்து, எப்பொழுது ஒரு விஷயத்தில் தீமை இருக்கிறது என்று எனக்கு படுகின்றதோ அப்பொழுது அதை விட்டும் நான் விலகுகின்றேன். விலகுவதில் இரண்டு வகைகள் இருக்கின்றன. தீமை என்று ஒன்று இருக்கும் பொழுது விலகுவதில் இரண்டு வகைகள் இருக்கின்றன. ஒன்று, நானாக விலகிக் கொள்வது, முடியவில்லை என்றால் இறைவனிடம் பொறுப்பை ஒப்படைப்பது. இறைவனிடம் பொறுப்பை ஒப்படைப்பது இன்னும் மிகச்சிறந்ததாக இருக்கிறது. காரணம், எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது என்ற ஒன்றை தவிர எனக்கு வேறு எந்த வழியும் தெரியாது. அந்த பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் என்னுடைய நன்னடத்தைகளிலிருந்து நான் விலகினால் தவிர அந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது. காரணம், இந்த பணம் உங்களுக்கு உயிரையும் கொடுக்காது, இந்த பணம் உங்களுக்கு நிம்மதியும் கொடுக்காது, இந்த பணத்திலிருந்து நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் உங்களுக்கு சுகமும் இல்லை, இன்னும் நாளைய வாழ்க்கைக்கு உத்தரவாதமும் இல்லை. எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, நாளைய வாழ்க்கைக்கு இனியும் சம்பாதிக்க வேண்டும், இனியும் சம்பாதிக்க வேண்டும், கடைசி மூச்சு ஒட்டி கொண்டிருக்கும் வரையில் சம்பாதிக்க வேண்டும். அந்த பணத்தில் எனக்கு இதுவரையில் எனக்கு எந்த நன்மையும் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை. நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை ஒன்று மட்டுமே குடிகொண்டிருக்கிறது. சம்பாதிக்கின்றேன், நன்மையை சம்பாதிக்கின்றேனா? அத்துடன் சேர்த்து எந்த பொருளை சம்பாதித்தாலும் அதில் நன்மைகள் இருக்குமானால், நன்மைகள் வேண்டுமென்றால் நன்மையான உங்களுடைய குணங்களிலிருந்து நீங்கள் சம்பாதித்திருக்க வேண்டும். பெரும்பாலும் நாம் நன்மையான குணங்களிலிருந்து நாம் சம்பாதிப்பதில்லை. நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமாகவே நாம் அதனை சம்பாதிக்கின்றோம். இது சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் சரி, நாம் அனைவரையும் வாழ வைத்து கொண்டிருப்போம் இறைவன் ஒருவன்தான். நானும் தவறு செய்கின்றேன், எல்லோரும் தவறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவற்றுக்கெல்லாம் வாழ வைத்து கொண்டிருப்பவன் இறைவன் ஒருவன்தான், உங்களுடைய தவறுகளை மறைத்தும் மன்னித்தும்.
என்னுடைய தவறுகளில் சில எனக்கு ஞாபகம் இருக்கின்றன. அது என்னுடைய குணங்களாகவும் இருக்கின்றது. தவறு குணத்தின் அடிப்படையிலிருந்து விளைகின்றது. அந்த குணமானது என்னுடைய சம்பாத்தியத்தில் அவ்வளவிலும் நன்மைக்கு பதிலாக தீமையை கொண்டு வருகின்றது. என்னுடைய குணங்களை நான் நன்மைக்கு பதிலாக தீமையாக மாற்றும் பொழுது அதிலிருந்து நான் எதனை சம்பாதிக்கின்றேனோ அதில் அந்த வினையின் பலன் அமைக்கப்படுகின்றது என்பதை நாம் இப்பொழுது உணர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையினுடைய சுகத்துக்காக நான் சம்பாதிக்கின்றேன். வாழ்நாள் முழுவதும் நான் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் சம்பாதிக்கின்றேன். ஆனாலும் சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து நான் வாடும் பொழுதெல்லாம் இது குறைந்து கொண்டிருக்கின்றது. நாளைக்கு எனக்கு உத்தரவாதம் இல்லை என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நான் வாழ்கின்றேன். எதற்காக சம்பாதிக்கின்றேனோ அது எனக்கு திருப்தி கொடுக்கவில்லை, அமைதி கொடுக்கவில்லை. மாறாக நாளைய வாழ்க்கைக்கு இன்னும் எனக்கு தேவை என்ற அந்த வேட்கையைத்தான் அதிகரிக்கிறது. தாகம் எடுக்கின்றது, தண்ணீர் குடிக்கின்றோம். தாகம் அடங்கவே இல்லை, தண்ணீர் குடித்து கொண்டு இருக்கின்றோம். இது நல்லது தான். இருந்தாலும் தண்ணீரை குடித்து கொண்டே இருப்பது வயிறு எந்த அளவுக்கு பாரமாக அமைகின்றது, எந்த அளவுக்கு நாம் திக்குமுக்காடுகின்றோம். இருந்தாலும் தாகம் தீரவில்லை. என்ன செய்வது? அதிகமாக தாகம் இருக்கிறது, இது கூடாது என்று நமக்கு அறிவிக்கப்படுகின்றது. நம்மால் முடியவில்லை, டாக்டரிடம் செல்கின்றோம். டாக்டராலும் முடியாத போது இறைவனிடம் செல்கின்றோம். இறுதியாக மனிதர்களுடைய வழிமுறைகளில் பொருள்களின் அடிப்படையை கொண்டு சம்பாதிக்கும் பொழுது, பொருளின் அடிப்படையை கொண்டு ஒரு உதவி செய்யும் பொழுது, நான் சம்பாதிக்கின்றேன் என்றால் மற்ற மனிதர்களுடைய பொருள்களிலிருந்தும் உடைமைகளிலிருந்தும் அதனை நான் எனக்காக மேற்கொள்ளும் பொழுது, கைகொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நான் சம்பாதிக்கின்றேன். கொடுப்பதும் சரி, வாங்குவதும் சரி, பணத்தின் அடிப்படையில் என்று இருக்கும் பொழுது அங்கு குணம் இல்லை. நன்மையான எந்த ஒரு இறை உணர்வோ அல்லது இறை சக்தியோ இறைவனுடைய உதவியோ அதில் கிடையாது. நாம் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கின்றோம். மனிதர்களை நம்பி நாம் வாடும் பொழுது, நான் சம்பாதிக்கின்றேன் என்று கூறும் பொழுது மனிதர்களை நம்பி நான் வாழ ஆரம்பிக்கப் போகின்றேன் என்பது பொருள். மனிதர்கள் இயலாதவர்கள், மனிதர்கள் கரைப்பட்டவர்கள், மனிதர்கள் குறையுடையவர்கள், மனிதர்கள் பாவங்களின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள், மனிதர்கள் பொய்களின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள், மனிதர்கள் மனசாட்சியத்தோடு வாழ்ந்தால் வாழ முடியாது என்று நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள். அவ்வளவும் இறை துரோகமான பாதை. இந்த இறை துரோகமான பாதையில் நான் வாழ்ந்து விடுவேன் என்றும் நம்புகின்றார்கள். இதற்கு மேலாக தங்களுடைய இலக்கை ஒரு கெட்ட இலக்காகவும் துயரம் மிகுந்த இலக்காகவும் கொள்ளக்கூடிய இந்த வகையிலான பாதை நாம் தெளிவாக இப்பொழுது அறிய வேண்டும். நமக்கு நன்மைகள் ஏதும் இல்லை. நீங்கள் உயிர் வாழ பிறந்தவர்கள், உடலை வளர்க்கவோ உடலை பாதுகாக்கவோ பிறந்தவர்கள் இல்லை. உயிரோடு உடல் வேண்டும். உயிர்த்தன்மை எனக்கு முக்கியம். அந்த உயிர்த்தன்மை இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய உடலுக்கு எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது, என்னுடைய உடலுக்கு எந்த விதமான சோர்வும் கிடையாது, என்னுடைய உடலின் பாகங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அது நலிவடையாது. நம்முடைய உயிர் மிக முக்கியம், உயிர்த்தன்மை முக்கியம். ஒரு கதிர் வளர்ந்து வருகின்றது. அதனுடைய தங்க நிற கதிர்கள் ஜொலிக்க ஆரம்பிக்கின்றன. அவ்வளவு பேருக்கும் அது பெரும் ஆனந்தத்தை தருகின்றது. வெகு சீக்கிரம் அது காய்ந்து சலுகைகளாகி மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறது. உயிர்த்தன்மை குறையும் பொழுது நம்முடைய உடலும் அவ்விதமாகவே உயிர்த்தன்மையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. உயிர்த்தன்மை அது குறைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு உடல் காய்ந்து விடுகின்றது. அந்த உடலின் உயிர்த்தன்மை நீர்த்தன்மை குறையும் பொழுது அது பாதிப்புக்குள்ளாகிறது, நோய்வாய்ப்படவும் ஆகிறது. நம்முடைய உயிர்த்தன்மையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் உயிரை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளில் நாம் செல்ல வேண்டுமே தவிர உடலை வளர்த்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளில் செல்லக்கூடாது. உயிரிலிருந்து உடல் விளைகின்றது. ஒரு சிறிய அணு கருவாக உருவாகி பிறகு அதிலிருந்து இவ்வளவு 6 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் வெவ்வேறு உறுப்புகளின் தன்மையோடு ஒவ்வொன்றும் சிறந்து விளங்கக்கூடிய வகையில் ஒரு குழந்தையாக அமைந்து அதுவும் 6 அடிக்கு வளர்ந்து பிறகு 100 ஆண்டு காலம் வாழ்வதற்குரிய சக்தியை கொண்டிருக்கின்றது, உயிர்த்தன்மை கொண்டிருக்கின்றது. அது ஒரு சிறிய கரு அணு வயிற்றில் விதைக்கப்படும் பொழுது, கர்ப்பப்பையில் அது அமையும் பொழுது, அந்த ஒரு சிறு அணுவாக உருவாவதற்கு முன்பாகவே அந்த கர்ப்பப்பையானது உயிர்த்தன்மை கொண்டிருக்க வேண்டும். வரக்கூடிய அந்த சிசுவை, அந்த அணுவை கிரகிக்கும் விதமாகவும் அதனை தக்க வைக்கும் விதமாகவும் அதை பாதுகாக்கும் விதமாகவும் 10 மாதங்களும் அதனை பாதுகாக்க வேண்டுமே, அந்த தன்மையை அந்த கர்ப்பப்பை கொண்டிருக்க வேண்டும். அந்த கர்ப்பப்பை 13 ஆண்டுகள்
அமைதியாக இருக்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சக்தியை வளர்த்து கொண்டு வருகின்றது. அந்த சக்தியானது உடலுக்குரிய சக்தி கிடையாது, அகிலங்களின் சக்தி ஞானங்களை கொண்டு அந்த கர்ப்பப்பை விளங்குகின்றது. ஒரு தாயினுடைய உடலுக்கும் அவருடைய கர்ப்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது இறைவனால் அவர்கள் கருக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய உயிரை வளர்க்கக்கூடிய ஒரு தனி உலகம். அந்த இருள் அறையில் அந்த குழந்தை வளரக்கூடிய தண்ணீர் இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், காற்று இல்லாமல், உணவு இல்லாமல் வளரக்கூடிய பிரம்மாண்டமான நாம் அறியாத ஒரு உலகம். அந்த உலகத்தில் அது படைக்கப்படுகின்றது. இந்த உலகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் சூரியனும் சந்திரனும் ஒளிவை கொடுக்கக்கூடிய பல படைப்புகள் அங்கே இருக்கின்றன. இந்த சூரியன் ஒளியை கொடுக்கின்றது, சந்திரன் இரவில் ஒளியை கொடுக்கின்றது. இந்த பூமியை சுற்றி, இந்த உலகத்தை சுற்றி சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் அவ்வளவையும் சுற்றி ஒரு அமைப்பு இருக்கின்றது, ஒரு பாதுகாப்பான விதானம். அதற்கு மேலே கருவறை இருக்கிறது. கருப்பாக அண்டவெளியில் நாம் இருக்கும் பொழுது அது கருவறையாக இருக்கின்றது. இவ்வளவு பெரிய கருவறையில் இந்த உலகம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது என்றால் அந்த கருவறையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த உலகம். இந்த அகிலங்கள் அனைத்திற்குமே இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விதானம் வானம் என்பது கொஞ்சம் கீழே தெரிகின்றது. இதனுடைய வெளிச்சத்தினுடைய பிரதிபலிப்பின் காரணமாக இரவு நேரத்தில் பார்க்கும் பொழுது அதையும் தாண்டி நட்சத்திரங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கின்றன. அவையெல்லாம் தாண்டி ஒரு வளையம் இருக்கின்றது, பாதுகாப்பு வளையம். அது இந்த அகிலங்களுக்குரிய ஒரு பாதுகாப்பான விதானமாக இருக்கின்றது. அதற்கு மேலே இருக்கின்றது இருள். அந்த இருள் சக்தி வாய்ந்தது. அந்த சக்தியிலிருந்து படைக்கப்பட்டது தான் இந்த உலகம், அகிலங்கள் என்ற அந்த ஒரு கரு. இதுவும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த அகிலங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இருள், அந்த கருவறை தான் ஒரு தாயினுடைய வயிற்றில் அமைக்கப்பட்டக்கூடிய கருவறை. இருள் மிகுந்தது. அந்த அகிலங்களின் ஞானங்கள் ஒவ்வொன்றும் அந்த கருவறைக்குள் பிறந்த நாள் முதலாக உருவாகி கொண்டிருக்கின்றது. 12 வயது 13 வயது ஆகும்பொழுது அது முழுமைத்தன்மையை அடைந்து பின்னர் அது புதிய ஒரு படைப்பை கருக்குள் இருக்கின்றது. இந்த கருவானது, மனிதன் என்ற இந்த கருவானது படைக்கப்பட்ட படிப்பினைகளிலேயே மிக உயர்வானது மனித இனம்தான் என்று தெரியும். அவ்விதமான ஒரு படைப்பு அந்த கருவறையாகும். இதில் அகிலங்களுடைய ஞானங்களை கொண்டு ஒரு புதிய படைப்பு, அகிலங்களை மிகைக்கக்கூடியது, அகிலங்களுடைய சிறப்பான படைப்பு, படைப்பினங்களிலே மிக மிக அழகான படைப்பும் உறுதியான படைப்புமாக அந்த படைப்பானது இதுவரையில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித இனத்தை விட ஒரு சிறப்பு வாய்ந்த படைப்பினமாக ஒரு குழந்தையாக வெளிவருகிறது. உங்களை போன்றும் என்னை போன்றும் அல்ல, நாம் பாழ்பட்டவர்கள், இந்த உலகத்துக்குள் தங்கிவிட்டோம். அதிலும் சரி, இந்த வானத்திற்கு கீழே பூமியும் வானமும் இணைந்திருக்கின்றது. அதற்குள் இருந்தாலும் பரவாயில்லை, நாம் பூமியின் அடிப்படைக்கு வந்து பூமியிலேயே நாம் ஒட்டி மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய கால்நடைகளை போன்றாகி இன்னமும் இப்பொழுதும் சரி இறைவன் பக்கம் திரும்பாமல் பூமிக்கு அடியில் சென்றும் எனக்கு தண்ணீர் இல்லையே என்ற அளவுக்கு நாம் புதைந்து விட்டோம். நம்மை போன்றல்ல, வர இருக்கக்கூடிய ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய படைப்பு, ஒரு புதிய மனித இனமாக தோன்றக்கூடிய குழந்தைகள் நம்மை போன்றல்ல, புத்தம் புதிதானது, அகிலங்களின் மீது ஆட்சி செய்யக்கூடியது. அப்படிப்பட்ட கருவறையை இந்த டாக்டர்கள் முதல் முறையாக தங்களுடைய மருந்துகளை கொண்டு அடிக்கின்றார்கள். ஃபோலிக் ஆசிட் கொடுக்க வேண்டும் கருத்தரித்த தாய்மார்களுக்கு. அப்பொழுதுதான் அந்த குழந்தை நன்றாக வளரும், தாய்க்கும் நல்லது. இதுவரையில் இவர்கள் 200 வருடங்கள் ஆகிவிட்டன. உலகம் பிறந்து, அகிலங்கள் பிறந்து எத்தனை கோடான கோடி ஆண்டுகள் என்பது தெரியாது. இவ்வளவு காலமும் இவர்களை தவிர மிருகங்கள் எல்லாம் இருக்கின்றனவே, இவை எல்லாத்துக்கும் ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இந்த ஃபோலிக் ஆசிட் கொடுத்துட்டா குழந்தை நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே, இந்த ஃபோலிக் ஆசிட் கொடுத்துட்டானே குழந்தை பிறந்தவர்கள் பால் இல்லாமல் ஆகுது. இந்த ஃபோலிக் ஆசிட் கொடுத்து தானே குழந்தை பிறக்கவும் முடியல, சுகப்பிரசவம் ஆகலை. இன்னமும் இந்த ஃபோலிக் ஆசிட் கொடுக்கறதுக்கு காரணமாக அந்த குழந்தைகளுக்கு தாயிடமிருந்துள்ள நோய்கள் எல்லாம் அதற்கு கற்பிக்கப்படுகின்றன. பாதுகாக்கப்பட்ட அந்த மாபெரும் உலகம் கர்ப்பப்பை, அதனுடைய சுவர்கள் தகர்க்கப்படுகின்றன. எந்த ஒரு மருந்து சாப்பிட்டாலும் சரி தசை நார்களை அது வலுவடைக்க செய்துவிடும். எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி தசை நார்களை அது வலுவிழக்க செய்துவிடும். கர்ப்பப்பையின் தசை நார்கள் வலுவிழக்கும் பொழுது அகிலங்களே அதனுடைய வானமும் பூமியும் அதற்கு செத்துவிட்டது. இனி தாயினுடைய குணங்களை கொண்டும் தாயுடைய உயிர் சக்தி குறைந்திருக்கக்கூடிய அந்த உயிர்த்தன்மையற்ற அந்த பாதுகாப்பற்ற நிலையில் அந்த குழந்தை வளர்கிறது. எண்ணம் கொள்ள வேண்டும்,
படைப்பு என்பது இறைவனுடையது என்ற அந்த குறைந்தபட்ச நன்றியுணர்வு நமக்கு வேண்டும். குறைந்தபட்ச நன்றியுணர்வு. படைப்பு நம்மிடம் இல்லை என்பது. இதை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். தாயையும் சேயையும் நான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் எதற்காக 13 வருடங்கள் ஆகின்றன அந்த குழந்தை அந்த 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 பெண்ணுடைய கர்ப்பப்பை நிலை பெறுவதற்கு, ஒரு குழந்தையை சுமப்பதற்கு என்ற காரணம் தெரியுமா? எதற்காக 13 ஆண்டுகள் ஆகின்றன என்று தெரியுமா? தெரியாது. தாயுடைய இரத்தம் வேறு, குழந்தையுடைய இரத்தம் வேறு. இது எப்படி புதிய இரத்தமாக தாயோடும் குழந்தையோடும் பிரித்து தனியான ஒரு படைப்பாக படைக்கப்படுகின்றது? தாய்க்கும் இந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லை என்பது தெரியுமா? தாயுடைய உணவு பிள்ளைக்கு போவதில்லை, இரத்தமே போவதில்லை. ரெண்டும் வேறு வேறு இரத்தம். எப்படி தாய் கொடுக்கக்கூடிய உணவு பிள்ளைக்கு போகும்? அந்த கருவறையிலேயே இந்த பிள்ளைகளை, குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளாகவே அதனை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். என்னென்ன கெட்ட குணங்கள் உங்களிடம் இருக்கின்றதோ, என்னென்ன நோய்கள் இருக்கின்றனவோ, என்னென்ன இயலாமை இருக்கின்றதோ, என்ன முடியாமை நோய்கள் இருக்கின்றன, அவ்வளவோடும் சேர்ந்து அந்த குழந்தை பிறக்க இருக்கின்றது. ஒரு மாத்திரை கொடுத்துவிட்டால் போதும், தகர்ந்து விட்டது. என்றாலும் இறைவன் மன்னிக்கின்றான். தன் புறமிருந்து உங்களுக்கு அருளையும் கொடுக்கின்றான். ஓரளவுக்கு அந்த குழந்தையை உங்களுடைய தீட்டுப்பட்டதாக இருந்தாலும் பிறந்த நாள் முதலாக அந்த குழந்தையை தன்படுத்தி வளர்க்கின்றான். தன்னுடைய அனுமதியை கொண்டும் உங்களுக்கு பாலையும் கொண்டு வருகின்றான். பலருக்கு பாலை நிறுத்தியும் விடுகின்றான். இன்னும் பால் சுரந்தாலும் குழந்தைக்கு வயிற்றுக்கு அது ஏற்றுக்கொள்வதில்லை. பேதியும் ஆகிறது, சளியும் பிடிக்கின்றது, வயிற்று வலியும் வருகின்றது. கடுமையான வயிற்று வலிகள் தோன்ற ஆரம்பித்துவிடும். சில குழந்தைகளுக்கு 5 மாதங்கள் முதலாக 9 மாதங்கள் வரையிலும், இன்னும் 1 வருடம் வரையிலும் அந்த வயிற்று வலி நீடிக்கும், தாங்க முடியாது. இவை எல்லாமே நாம் இறைவனை மிஞ்சிவிட்டோம் என்ற அந்த எண்ணத்தில், அந்த திமிரிலும் அகம்பாவத்திலும் இருப்பதன் காரணமாக. டாக்டர்களை நம்புவது, அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா உயிரை பற்றி? அவர்களிடமே கேட்டாலே உயிருக்கு ஸ்பெஷலிஸ்ட் யார் என்று கேட்கணும். உடலுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள், உயிருக்கு ஸ்பெஷலிஸ்ட் யார்? உயிர் இல்லாமல் உடலை மட்டும் நாங்கள் பார்க்கக்கூடியவங்க பாடியை பார்க்கலாங்களா, ஒரு மனுஷனை பார்க்கலாங்களா? எப்போ ஒரு டாக்டர் ஒரு குழந்தையை பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அல்லது ஒரு மனிதனை பார்க்க ஆரம்பிக்கிறாரோ, அவர் உயிரை பற்றி தெரியாத நிலையில் அந்த குழந்தையோ அந்த மனிதனையோ பார்க்கும் பொழுது, அந்த நோயாளியை பார்க்கும் பொழுது முண்டத்தை பார்க்கிறாரா அல்லது உயிருள்ள ஒரு மனிதனை பார்க்கின்றாரா என்று கேட்டால், அவர்களிடம் செல்லும் போதே நாம் முண்டமாகிவிட்டோம், உயிரற்ற ஜடமாக பிணமாக ஆகிவிட்டோம். அவர்கள் பிணத்தை பார்ப்பார்கள். உங்களுடைய நல்லெண்ணம், நல்லறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது இப்பொழுது புதுப்பிக்கப்படுகின்றது. அதன் மீது அசுறுகள் படிந்துவிட்டன, கசுறுகள் படிந்துவிட்டன. நீங்கள் புதுப்பிக்கப்படுகின்றீர்கள் உங்களுடைய உள்ளத்தில். அங்கிருந்து உயிரோட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த உயிரோட்டத்தில் உங்களுடைய நோய்கள் உங்களை விட்டுமாகலாம். அந்த நோய்கள் அகழ்வதற்கு முன்பாக உங்களுடைய குணங்கள் மாற வேண்டும். சத்தியத்தை நாம் உணர வேண்டும், சத்தியத்தை நாம் ஏற்க வேண்டும், சத்தியம் எனக்கு வேண்டும் என்றும் விரும்ப வேண்டும். சத்தியத்தின் மீது நிலைக்காத வரையில் நமக்கு எந்த நன்மையும் இல்லை, நாம் எந்த நன்மையையும் அடைபவர்களும் இல்லை. உறுதியாக உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் அமைய வேண்டும். அந்த எண்ணம் என்பது ஒரே சத்தியத்தை கொண்டது. ஆனால் இப்பொழுது நாம் எண்ணங்களில் சிதைந்து கொண்டிருக்கின்றோம். எண்ணத்தை தவிர்த்து எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரே பாதைக்கு பல்வேறு பாதைகள், ஒரே இறைவனுக்கு பல்வேறு கடவுள்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரே உள்ளத்திற்கு, இறைவனுடைய தெய்வ இல்லமாக இங்கு இருக்கக்கூடிய இந்த உள்ளத்திற்கு கோடிக்கணக்கான கட்டிடங்கள், இறை இல்லங்கள் என்று ஒவ்வொரு மதத்தினரும், இது பெரிய கோயில், இது சின்ன கோயில், இது விசேஷமான மசூதி, அது விசேஷமான தர்கா, இது விசேஷமான சர்ச்சு, இது விசேஷமான பூமி, புண்ணிய பூமி, அது ஒரு பூமி, இது ஒரு பூமி என்று போட்டிக்கு வைத்துக்கொண்டு நாம் எந்த அளவுக்கு மனிதர்களை நம்பி சீரழிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு க்ஷணமும் அறிவிக்கப்படுகின்றது நீங்கள் யார் என்பதை. நீங்கள் தவறு செய்யும்போது உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் மறைத்துக் கொள்பவர்கள் இல்லை. அதாவது இறைவனிடமிருந்து நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்பவர்கள் இல்லை. அந்த உள்ளம் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய தீமைகளை. இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் உங்களுடைய தீமைகளை, உங்களுடைய தீய குணங்களையும் உங்களுடைய போக்குகளையும் அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். என்றாலும் நாம் அதை உணர்வதில்லை. நீங்கள் அறியாமல் ஒரு சிறு தவறு கூட உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் அறியாமல் ஒரு கெட்ட காரியத்தை செய்ய முடியாது. நீங்கள் அறிவிக்கப்படாமல். சரியான வழி, தவறான வழி எது என்றால், நிலைத்து நிற்கக்கூடிய காரியங்கள் அவ்வளவும் சரியான வழியை கொண்டிருக்கிறது. நிலையில்லாத காரியங்கள் அவ்வளவும் தவறான பாதையையும் தெரிந்தும் அறிந்தும் இன்றைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு வேறு விதத்தை நாம் மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் கெட்ட வழிகளை நாம் யோசித்து கொண்டிருப்போம். அடுத்த மனிதனிடமிருந்து பொருளை வாங்கக்கூடிய அந்த வழிதான். நீங்கள் சம்பாதிக்கின்றேன் என்று கூறுகின்றீர்களே, சம்பாதிப்பதற்கு என்ன இருக்கிறது? உங்களுக்கு என்ன குறைவைத்தான் சம்பாதிப்பதற்கு? நீங்கள் உயிர் வாழ்வதற்கு என்று வரும்பொழுது சம்பாதிப்பதற்கு என்று எதுவுமே இல்லை. உங்களுக்காக அனைத்தும் படைக்கப்பட்டு விட்டது.
உயிரை விட்டுவிட்டு உடல் என்று போகும்பொழுது தான் உடல் சுகம் தேவைப்படுகின்றது. உயிரோடு கூடிய அந்த உயிர் கொடுக்கக்கூடிய சுகம், உடலுக்குரிய சுகத்தை விட்டுவிட்டு ஜடப்பொருள்களை வைத்துக்கொண்டு நான் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஃபேனும் சரி, ஏசியும் சரி, உங்களுடைய மெத்தையும் சரி, உங்களுடைய பங்களாக்களும் சரி, உங்களுடைய கார்களும் சரி, அவற்றுக்கு உயிரோட்டம் கிடையாது. அவை நெருப்பினால் படைக்கப்பட்டவை. உங்களுடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவை. ஆனால் இறைவன் உங்களுக்காக படைப்பது குளிர்ச்சியிலிருந்தும் நீர்த்தன்மையிலிருந்தும் காற்றிலிருந்தும் உங்களுக்காக படைக்கின்றான். ஒவ்வொன்றையும் உங்களுடைய உயிரோட்டத்திற்காக. நெருப்பிலிருந்து படைப்பது உங்களுடைய உடலை அடித்துவிடும். நீரோட்டத்திலிருந்தும் காற்றிலிருந்தும் குளிர்ச்சியிலிருந்தும் உங்களுக்காக படைத்து கொண்டிருக்கின்றானே ஒவ்வொரு உணவையும், உங்களுடைய உயிருக்கு தேவையான ஒவ்வொன்றையும் படைத்து கொண்டிருக்கின்றானே, அது உங்களுடைய உடலுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடியது, உங்களுடைய உயிருக்கு உணர்வளிக்கக்கூடியது, உணர்வுக்கும் உயிரளிக்கக்கூடியது. அது சத்தியம் மட்டுமே விளங்கும். நீங்கள் சம்பாதிக்கின்றீர்கள் என்று கூறுகின்றீர்களே, என்ன சம்பாதிக்க போகிறீங்க? உயிரை சம்பாதிக்க போகிறீங்களா? அந்த உயிர் இருக்குது. உயிரை படைத்தது யார்? உயிரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மனதிலிருந்து உயிர் பாதுகாக்கப்படுகின்றது. உங்களுக்கு காற்றுக்கு குறைவ சொன்னா, தண்ணி குறைவ சொன்னா, உணவு குறைவ சொன்னா என்ன சம்பாதிக்க போகிறீங்க? உலகத்தினுடைய ஜடப்பொருளை தவிர, நெருப்பை தவிர நீங்கள் சம்பாதிக்க இருப்பது என்ன? உங்களுடைய மனம் என்ன கூறுகின்றது? என்ன சம்பாதிக்க போகிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பணம் சம்பாதிக்க போகின்றேன். பணத்தை வச்சு சுவாசிக்க போகிறீங்களா, குடிக்க போகிறீங்களா, திங்க போகிறீங்களா, முழுங்க போகிறீங்களா, என்ன செய்ய போகிறீங்க பணத்தை வச்சு? உணவு நான் அதை விட்டு பெற்றுக்கொள்வேன். உணவை நான் ஏற்கனவே படைத்து விட்டேனே, அந்த படைத்ததைத்தானே நீங்கள் உண்கின்றீர்கள். எல்லோருக்கும் பணம் இருக்கின்றது, உணவு எல்லோருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் உணவை எல்லோருக்குமாக அமைத்தது யார்? அதை எப்படி நீங்கள் விற்றீர்கள்? முதலில் விற்க வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கி 10 ரூபா கிடைத்த உணவு தான் உணவு இருக்க தான் செய்யுது. நான் உங்களுக்கு உணவுக்கு எந்த விதமான தடை ஏற்படுத்தலை, எந்த விதமான குறை ஏற்படுத்தலையே. தடை ஏற்படுத்தியது உங்களுடைய அரசாங்கங்கள் தானே, நீங்கள் தேர்ந்தெடுத்த உங்களுடைய அரசாங்கம் தானே, உங்களுடைய அதிகாரிகள் தானே, உங்களுடைய அமைச்சர்கள் தானே. ஏன் இவ்விதமாக நீங்கள் செயல்படுகின்றீர்கள்? ஒரு நல்லவரை உங்களுக்காக உங்களுடைய அரசாங்க அதிகாரியாக, ஆட்சியாளராக கொண்டு வர நமக்கு ஏன் அந்த மனம் இல்லை? மனம் செத்துவிட்டது நமக்கு. நாம் உடலால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் நாம் மனிதனாக மாறவில்லை, உயிர் பெறவில்லை. அடுத்த மனிதனிடமிருந்து நான் பொருளை விரும்புகின்றேன். நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் என்று திரும்புங்கள். உன்னுடைய அருளை கொண்டேனே வாழவை இறைவனை என்று திரும்புங்கள். நீ ஒருவனை தவிர எங்களுக்காக உதவி செய்வோனோ, எங்களுடைய உயிராற்றலுக்கோ, எங்களுடைய படைப்பிற்கு வழிகாட்டுவோனோ இல்லை என்பதை நீங்கள் என்று உணர வேண்டும். உங்களுடைய இறைவனுடைய மாபெரும் ஆற்றல், மாபெரும் கருணை, மன்னிப்பளிப்பவன் இன்னமும் நம்மை மன்னிப்பு கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். உயிரோட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது.